நாமக்கல் அணி தலைவரும் டோர்னமெண்டோட கிரவுண்ட் பீல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் தொட்டியம் வர்சஸ் ஆர்ஜே பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச். கண்டிப்பாக மேட்ச் தரமாக இருக்க போகுது. ஸோ மேட்ச்சை தொடங்கி வைக்க நிறைய சீஃப் கெஸ்ட்டோட மேட்ச்சை தொடங்கி வைக்கிறாங்க. ப்ளஸ் ஒயிட் லைன்லாம் நீங்கள் அந்த ஆர்கியூ பேட்ஸ்மேன்ஸ் வந்து கிராஸ் பண்ணால் அம்பையர் பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுப்போம். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வெளியில் போயிடுச்சு அந்த ஆர்கியூமெண்ட்லாம் அம்பையர் அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆடி கொடுத்துருக்கோங்க. 4 லைன்லாம் இங்கே பிரச்சனை இல்லை, அந்த கிரௌண்டில் தான் மரத்தில் நம்ம இங்கே ஃபுல்லுமே லைன் பட்டாசு 4 லைன் மற்ற எந்த இஷ்யூ இல்லை. டெக் பைஸ் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. நான் மேனேஜர் தொட்டியம். ஸோ எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் அந்த டீமோட மேனேஜர் ஸோ ஓனருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸோடு எங்கள் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு தாம்பழத்தட்டோட தமிழை பாரம்பரியத்தை வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. மரமங்கலம் வாழ்த்துக்கள் தொட்டியம் டீமோட மேனேஜர். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்ஜே பிரதர்ஸ் நவீன் செல்லம்மா கட்டைன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் டீமோட நவீன் மேனேஜர் அவர் கொடுக்குறாங்க. இங்கே இப்போ கேப்டனுக்கு எங்கள் ஜெர்சி அண்ட் கேப்பு கொடுத்து வர வைக்கிறாங்க. ஆர்ஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர். டேஸ்வின் ஆர்ஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர். ஸோ அந்த மேட்சுக்கான டீட்டெயில்ஸ் 8 ஓவர் 5 bowler யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் கம்பல்சரி பவர் பிளேயாக இருக்க போகுது. ஸோ பிச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, போன வருஷம் கிழக்கு மேற்கில் பிச்சு இருந்துச்சு, இந்த வருஷம் தெற்கு வடக்கில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே மாற்றிருக்க போது போன வருஷம் ஸ்ட்ரைட் இருந்தது, இந்த வருஷம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைடாக இருக்க போகுது. ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நமக்கு சான்ஸை கொடுத்த மரமங்கலம் கார்த்தினனுக்கு ரொம்ப 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 நன்றி ப்ரோ. ஸோ டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இங்கே ஸோ புல்லட் கிரிக்கெட் பால் ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு சிறப்பு அம்சம், ஸோ டோர்னமெண்ட்டோட பிராண்ட் மரமங்கலம் ஏசிசி அந்த நேமே போட்டு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாலுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ உங்களுக்கு எந்த டோர்னமெண்ட்டில் உங்களோட நேம் போட்டு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புல்லட் பாலை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மேட்ச்சில் டேஸை வின் பண்ண ஆர்ஜே பிரதர்ஸ் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்கில் இருக்க போகிறது இங்கே தொட்டியம், ஃபீல்டிங்கில் ஆர்ஜே பிரதர்ஸ். 8 ஓவர் மேட்ச்சு, முதல் 2 ஓவர் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஸோ மரமங்கலம் டோர்னமெண்ட்டு எப்போவுமே பிச்சுக்கு பேர் போன டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பல்லன்னு தெளிவாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே 6 டிஸ்டன்ஸ் லைன் பார்த்துடலாம். ஸோ லெக் சைடு ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக ஒரு 55 to 60 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிட் விக்கெட்டும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் பார்க்கும்போது லாங் ஆன் லாங் ஆஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 65. அதே மாதிரி இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் ஈவனாக 60 அப்படின்னு இருக்கும். ஃபுல்லாகவே பிகின் சொம்பு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் விஷ்ணு. ஓனி மேட்ச்னா ஸ்ட்ரைக்கில் இருக்குது எங்கள் பிரசாந்த். மரமங்கலம் டோர்னமெண்ட்டில் இந்த வருஷம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் ஸ்டார்ட் மரமங்கலம் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் பால். ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் ட்ராவல் ஆகி போகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கன். முதல் பந்திலே ஆட்டம் இழந்து வெளில போகிறாரு இங்கே பிரசாந்த். விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ். 1 down பேட்ஸ் பண்ணா இங்கே சரவணன். ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு தெளிவாக ஆட்டாருங்க, கண்டிப்பாக தாண்டி பவுண்டரி போயிடும். சந்தித்த முதல் பந்திலே டீமுக்கான முதல் ரன்னை கொண்டு வந்திருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க, பவுண்டரி போயிடுச்சு. சந்தித்த 2 பந்திலையும் 2 பவுண்டரி, 8 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 400. முதல் 2 பந்தில் மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே. தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரா, பிடிச்சாருங்க. இதுக்கு முன்னாடியும் இதே இடத்துல தான் வச்சு கேட்சை பிடிச்சாங்க. முதல் பால் 4வது பால்னு 2 விக்கெட்டு. இதுக்கு இடையில போன 2 பால் 2 பவுண்டரின்னு 8 ரன்னு 2 விக்கெட் எழுந்திருக்காங்க முதல் 4 பந்தில் இங்கே. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் இங்கே யோகராஜ் பாலோட 5th ஒன். டிஃபென்ஸ் பாயிண்ட் சார் 30 விட்டு ஓடி இருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட். அதன் காரணமாக நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த நினச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் தூக்கி போட்டார் ஸ்லோயராக. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. ஒரு சிங்கிளோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க தொட்டியம் 2 விக்கெட்டை இழந்து. செகண்ட் ஓவர் போட எங்கள் தர்னிஷ் செல்லம்மா முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
பவுலர் கைக்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. முதல் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே. செகண்ட் ஒன் ஒரு இன்சைடு விட்டு சூப்பராக ஆட்டாருங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். கேப்பில் போயிடுச்சு. பவுண்ட்ரி, 3வது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாங்க எங்கள் தொட்டியம். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க இங்கே. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. போஸ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தொட்டியம். ஸோ பவர் பிளேயில் 3 விக்கெட்டு பிடிச்சி இங்கே டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஆர்ஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே பிரசாந்த். டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் வர்றாங்களா, விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இங்கே அடித்து பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கேயும் உள்ளே வந்துட்டாருங்க சேஃபாக. ஒரு சிங்கிளோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க தொட்டியம். மேட்சுக்கான 3rd ஓவர் போட எங்கள் ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வந்திருக்காரு. ஸோ ஸ்லோ ஏர் போடுற மாதிரி பாலை கரெக்டாக ஊற்றி திருப்பிடுவார். 3rd ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ராய் அடிச்சாருங்க தெளிவாக. ஸ்லோ ஏரை கணிச்சு அடித்தார், கட் ஆனாலும் அடிச்சாரு இங்கே. ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துடுவார். உள்ளே இருக்காருங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு இங்கே. ஒரு லெக் கட்ட டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தைரியமாக தூக்கி போட்டார், பேட்டில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பால் டிவைட் ஆன காரணத்தினால கீப்பரால் பிடிக்க முடியல. ஒரு டாட் பால் அகைன். 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் போட இங்கே தர்னிஷ் அவருக்கான 2வது ஓவர். சுவிட்சுக்கான ட்ராய் தெளிவாக போட்டிருக்காரு. எடுத்து வந்து காலிலே போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ரிஷி. செகண்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு. பிரசாத் நல்ல ஸ்டாப். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். 3rd ஒன் ஃபுல் டாஸ். தவறான பந்து, அதை தெளிவாக அஸ்டான்னு சொல்லலாம். இங்கே கண்டிப்பாக தாண்டி போயிடும். ஒரு 6. முதல் 6 இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர் 6. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை காலில் போட்டிருக்கு. 2 வர்றாங்களா, ரிஷி ஃபாஸ்ட்டாக கீப்பர் போனார். பவுலர் பிடிக்கலைங்க, ஆனால் தாண்டி போயிடுச்சு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இங்கே. சான்ஸ் ஃபார் தாண்டி போதா, விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா டேக்கானாங்க கேஎல் வினோத். 1 மோர் விக்கெட்டு, அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தொட்டியம். நெக்ஸ்ட் நீ பேச இங்கே சிவா தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஃபாஸ்ட்டாக. ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு 31. 5வது ஓவர் போட பிரசாந்த். சுவிட்சுக்கு திரும்ப அடிச்சிட்டாருங்க ஸ்டெம்பில். சுவிட்சுக்கு திரும்பி ஆடினார். பேட்டை பந்தில் அடிச்சிருந்தாலும் ஸ்டெம்பிளையும் அடிச்சார். விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரசாந்த். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே ராகுல். இவரும் உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால் வெளில அடிச்சாரு பந்தன்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு 6. முதல் பந்திலே 6. சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. போன பால் சுவிட்சுக்கு திரும்பி தான் விக்கெட் ஆனார். ஆனால் இந்த பாலில் நியூ பேட்ஸ்மேனாக வந்தவர் அந்த தயக்கமே இல்லாமல் அடிச்சிருக்காரு. 6 அடிச்சு. போன பால் ஒரு ஒய்டு. சுவிட்சுக்கு திரும்பி அகைன் அடிச்சாருங்க. கண்டிப்பாக இதுவும் தாண்டறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. போயிடுச்சுங்க. அகைன் ஒரு 6 மீட் பண்ண 2 பந்தையும் 6-6ன்னு 12 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் 36 அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த பக்கமாக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டுதா, போயிருச்சுன்னு நினைக்கிறேன். 6 பவுண்டரியானு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது 6 இருந்தால் 46 ஆயிருக்கும். அம்பேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க போன பாலில். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் தாண்டுதான்னு பார்த்தா உப்புலி இருந்தார். உப்புலி குடி பிரதீப் நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 மோர். இவரும் சுவிட்சுக்கிட்டு தாங்க திரும்பியிருக்காரு. நானும் என் பங்குக்கு அடிக்கிறேன் 4 அப்படின்னு அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க. 2 பவுண்ட்ரி 2-6ன்னு 20 ரன்னுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. இதோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட எங்கள் மன்மதன் உடம்ப திருப்பிக்கிட்டு பிகைன் த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா விரட்டி போனாங்க, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலைங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவர்லையும் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இன்சைடு விட்டு சான்ஸ் ஃபார். அங்கே ஃபீல்டரை மாற்றி வச்சுருக்காங்க. போஸ்டாருங்க நல்லா டேக். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க.
பட் ஒருத்தான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு நல்ல டோர்னமெண்ட்லாம் யங்ஸ்டர். ஸோ உள்ளே வந்தோடனே எந்த ப்ரெஷரும் இல்லாமல் சூப்பராக ஆடி கொடுத்தாரு. வெல் பிளைட் ராகுல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அங்கே பரணி தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு அறைய பார்த்தாரு. குயிக்கர் டெலிவரி, நேருக்கு நேர் பாஸ்டாக வந்த காரணத்தினால பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சு, கீப்பர் பிடிக்க முடியல. டேரக்ட் டிக்கிட்டான்னு பார்த்தா ஸ்டெம்பிளையும் பண்ணலாங்க. இது வரைக்கும் 1, 2வது ரன்னும் ஃபீல்டர் வந்து விரட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்க. பேக்கப் ஃபீல்டரும் தப்பு பண்ணிட்டாங்க. அங்கே பவுண்ட்ரி போயிடுதா? போகலை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடியே எடுத்துட்டாங்க இங்கே 4 ரன்னு. ஸோ கீப்பர் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். ஸோ டேரக்ட் டிக்கிட்டும் மிஸ் ஆகி இங்கே 4 ரன் ஓட்டாங்க. 6 ஓவருக்கு 63 அடிச்சிருக்காங்க தொட்டியம். 6 ஓவருக்கு 63, 7வது ஓவர் போட இங்கே கேல் வினோத் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கன். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க. முதல் பந்திலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு வினோத். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா பூவரசன். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு காலில் போட்டு போயிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர், கண்டிப்பாக தாண்டறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஐயோ சாரி 1, 2வது ரன் ஓடுறாங்களா, ஸ்டாப் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று, ஆனால் பேட்டில் பண்ணல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலங்க. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. சூப்பராக போட்டிருக்காரு. போன பால் ஒரு டாட்டோட 7வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 7 ஓவருக்கு 69 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் மதன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் போஸ்டாருங்க. நல்லா டேக்கான். 1 மோர் விக்கெட்டு, 8வது விக்கெட்னு நினைக்கிறேன். அநேகமாக இங்கே தொட்டியை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே பிரகாஷ். போன பால் ஒரு ஒய்டு. ஃபுல் டாஸ் பால் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பூஸ்டாருங்க. நல்லா டேக்கன். சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு, ரன்னிங் கேட்ச்லேங்க. இதோட 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க தொட்டியம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே பழனி. இடையில ஒரு ஒய்டு போட்டு இப்போ விக்கெட்டு போட்டால் ஹார்டி விக்கெட்டில் சேருமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் அது நடக்கலை, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லைன். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 2 ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அடித்து பார்க்குறாரா? டாட் பால். பாலோட 5th ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டிடுச்சுங்க. 6 நேருக்கு நேர் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர். ஆகை நேருக்கு நேர் இதுவும் தாண்டுதா இல்லை கேட்சை பிடிச்சிட்றாரான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்சை பிடிச்சாங்க. இன்னிங்ஸும் முடிஞ்சு, விக்கெட்டும் முடிஞ்சு. இங்கே 77 அடிச்சிருக்காங்க தொட்டியம். 78 டார்கெட் ஃபார் ஆர்ஜே பிரதர்ஸ். ஓடி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிள் இருக்குது சரண், நான் சைக்கிளாக பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் யோகராஜ். 79 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 78 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, குயிக்கராக போட்டிருக்காரு. ஆனால் ஒய்டு லைனை தாண்டி போயிருக்கு. ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் சூப்பராக போட்டிருக்காருங்க. லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓனி பேசணும் அந்த பப்பு பிரசாந்த் இருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்கில். பேட்டில் நிற்கு இருந்துச்சு, கீப்பரால் பிடிக்க முடியல. நல்லா ட்ரை. டாட் பாலாக மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க கண்ட்ரி திசையில். சான்ஸ் ஃபார் தாண்டி போதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பூஸ்டார் ஃபீல்டர். அகைன் ஒரு விக்கெட்டு. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டும் முதல் ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். யோகராஜ் அந்த டீமுக்கு யோகமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துச்சு. குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல வேகம், நல்ல வேரியேஷன் போகிறான்னு சொல்லலாம் எங்கள் யோகராஜ். நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கிடச்ச பால் ஏந்தி விட்டுருக்காரு. சான்சர் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட இங்கே யங்ஸ்டர் ராகுல் வந்திருக்காரு. பேட்டிங் நல்லா ஆனார். உள்ளே வந்தோடனே தடப்படான்னு போட்டு அடித்தார். ட்ரைவ் மைண்ட் சார் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இங்கே அடித்து பார்த்துருக்காங்க. வெரி க்ளோஸ் த ஸ்டம்புங்க. கொஞ்சம் தான், இல்லைனா விக்கெட்டு பறி போயிருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். நெக்ஸ்ட் ஒன்
கேப்பில் தான் போகுது. இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றுவாங்க. இது வரைக்கும் கண்ட்ரோல்டாக நல்லா போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் தொட்டியம் பவுலர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பால்ல சூப்பராக போட்டிருக்காரு, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாப் சாய் வந்திருக்கு பிகின் த சம்மில். டர்னர் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால், எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு, சூப்பர் பவுலிங். இங்கே 2 ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் பட தனப்பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் குத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், விக்கெட். 1 more விக்கெட் இழக்கிறாங்க இங்கே ஆர்ஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே ரிஷி இருக்காரு, திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்தாரு, சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் கூத்து நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன், சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. 1 more குட் டெலிவரி, பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போகும், ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 2வது ரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல, அதனால ஓடி 2 எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு கவர்ஸில், சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போனாங்க. நான் கேட்சை பிடிக்க முடியல. பிரசாந்த் லாங் ஃபீல்டர் வேட்டி வந்து பிடிச்சிருக்காரு, 2 ரன். 3 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்குன்னா 4வது ஓவர் போட எங்கள் யோகராஜ். இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் 3 ரனுக்கு நல்லா போட்டிருந்தாரு. அகெயின் ஒரு நல்ல டெலிவரி. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யோகராஜ். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டுச்சு, கீப்பர் துரிதமாக ஃபாஸ்ட்டாக போன காரணத்தினால அகெயின் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க, கிளாஸுக்காக அடிச்சிருக்காரு. ஆனால் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க 6. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் 6 ரிஷி பதிவு பண்ணுறாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும் இந்த முறை, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க கண்ட்ரி திசையில், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, செம்ம ஹைட்டு, சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க 6. அகைன் ஒரு 6. இந்த ஓவரில் மட்டும் 2வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே ரிஷி. நாலு ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. ரிமினியருக்கு 4 ஓவருக்கு 53 54 அடிக்கணும்னு நினைக்கிறேன். மேட்சுக்கான 5வது ஓவர் படம் எங்கள் ராகுல். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆனில், அந்தளவு ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா டேக் ஆன். ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் ராகுல். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் கேஎல் வினோத் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு, கேப்பில் தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆனில், சான்ஸ் ஃபார் சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிரசாந்த் பாலை பூசாரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க, கிளாஸிக்காக ஆடினார் கவர்ஸில், சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அங்கே பவுண்ட்ரி போகலை, பவுண்ட்ரி போயிரும்னு நினச்சேன், நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு, ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஏன்னா பந்து டிவைட் ஆகி போகும். கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க, ஃபீல்டர் கையில் தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக மட்டும்தான் மாறும், ஒரு சிங்கிள். இப்படி 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 45 அடிக்கணும். 4வது ஓவர் பட பழனி கேப்பில் போயிருக்கு லாங் ஆனில், ரொம்ப தூரமாக இருக்குது, விரட்டி வந்து தான் எடுக்கணும். நல்லா ஸ்டாப்புங்க, ஃபாஸ்ட்டாக ஃபீல்டரு த்ரோவையும் எடுத்தாரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் ஆகலை, டாட் பால். ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு, 2 ஃபீல்டருக்கு நடுவில் கேப்பில் போச்சு. ஆனால் அதை நான் ஃபில் பண்ணுறங்கிற மாதிரி போய் புஷ்ஷாரு கேப்பில், ஒரு சிங்கிள். பேட்டில் நிற்கு, தேர்ட் மேனில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார், நேருக்கு நேர், அந்தளவு மீட் ஆகி போகலை டிஸ்டன்ஸு. ஃபீல்டர் போஸ்டாருங்க, நல்லா டேக் ஆன். 1 more விக்கெட் இழக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் போக அடுத்த லெஃப்ட் பேட்ஸ்மேன் சூப்பராக போட்டிருக்காரு, டாட் பால். 6 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க ஆர்ஜே பிரதாஸ். கடைசி 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 44 43 கிட்ட அடிக்கணும். வச்சுக்கண்ணா 7வது ஓவர் பட தனப்பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, டாட் பால். செகண்ட் ஒன்
நேருக்கு நேர் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க. ஸோ ஒரே ஹோப், கடைசி ஹோப்போட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க ஆர்ஜே பிரதர்ஸ். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் விட்டு தான் தட்டியிருக்காரு. ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வர ஒன்று தான் ஓடிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு லாங் ஆனில் இருந்த ஃபீல்டர் பிரசாந்த் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு பால் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சிங்கிள். போன பால் ஒரு ஓய்டு, பைஸ்லேயும் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அகைன் சிங்கிளாக தான் மாறும். அங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். 2வது ரன்னை ரஷ் பண்ணுறாங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். கடைசி 6 பாலுக்கு 6ஐயும் 6ஆக மாற்றணும். அதில் ஒய்டு ஒரு சிங்கிளும் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், ஸ்லோ ஏர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் மர்ரீச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஸ்கொயர் லெக்கில் போயிடுச்சு. ஒரு 6 பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால். அது டாட் பால்னு சொல்லியிருந்தேன், செம்பிள் அடிச்சிருச்சு. அம்பையர் செக் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துட்டாங்க எங்க. சூப்பர் டெலிவரி. நியூ பேட்ஸ்மேனை வச்சு இங்கே டாட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிவித்து பாஸ்டாக போனாலும் ஃபீல்டரும் பாஸ்டாக போயிட்டார். அதன் காரணமாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களா, பிடிக்கல, விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. தரையில் குத்துனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். இதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் வெற்றியை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க தொட்டியம். பவுலர்ஸ் வேறு லெவலாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதன் காரணமாக எங்கள் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஹல்லக் ஆர்ஜே பிரதர்ஸ்.